மௌத்தா போனா புள்ளைக்கு பெரிய கடமை இருக்குது. அந்த உம்மா வாப்பாக்கு உலகத்துல செய்ய வேண்டிய கடமைகள். அந்த பெற்றோர்கள் மௌத்தா ஐக்கியலும் கபுர ஐக்கியலும். இதனாலதான் சாலிஹான புள்ளைய விட்டுட்டு போறது சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ஒரு சதகா ஜாரியா. சதகா ஜாரியா. சாலிஹான புள்ளைய வாப்பா விட்டுட்டு போனா வாப்பாக்கு நிம்மதியா கபூர்ல ஐக்கியலுமே. இந்த புள்ள சும்மா வைக்க மாட்டாரு. வாப்பாக்கு இங்க இருந்து நன்கொடைகள் கபூருக்கு அனுப்பிக்கொண்டே இருப்பாரு. மௌத்தா போனா உம்மா வாப்பா மறந்துட்டு இன்னைக்கு அப்படி இருக்கிறது பிள்ளைகள் இல்ல சகோதரர்களே. இன்னைக்கு பெரிய ஒரு முசீபத், பெரிய ஒரு பித்னா. உம்மா வாப்பாக்கு வயசான காலம் வந்துட்டு இருந்தா பிள்ளைக்கு அது ஒரு பாறை. அவங்கள வச்சு பார்த்து கொண்டு ஏல ஒன்றோ மோத்துக்கே ஏசி அவங்களோட மனசோடச்சு அப்படி நடக்குது. அப்படி இல்லாட்டி மனசுள்ள காலம் அவன் நினைக்கிறாரு, இப்ப சரி இவர் போயிட்டு சேர்ந்துட்டா நிம்மதியப்பா, இவரால சரியான கஷ்டமாயிக்கு நினைக்கிறாங்களா இல்லையா? 80% எங்கட சமுதாயத்தில் பெரிய பித்னா சகோதரர்களே, மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு ஃபித்னா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்றான், உங்களுக்கு இயலாத ஒரு காலம் வந்துச்சு. உங்களுக்கு தின்ன தெரியா, உங்களுக்கு குடிக்க தெரியா, டாய்லெட் போனா கழுவ தெரியா. இதெல்லாம் செஞ்ச யாரும் உங்களுக்கு? உங்களுக்கு தின்ன தந்தது உம்மா தான், உங்களை கழுவிட்டது உம்மா வாப்பா தான், உங்களை குளிப்பாட்டதும், உங்களை அழகு பார்த்ததும், உங்களை படிக்க போட்டது எல்லாம் செஞ்சதும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அந்த பெற்றோருக்கு இதெல்லாம் செய்ய இயலாத ஒரு காலம் வரும். அவங்களுக்கு திண்டு கொள்ளையில, அவங்களுக்கு சரியா டாய்லெட் போயிட்டு கொள்ளையில, அவங்களுக்கு நின்று நடந்து கொள்ளையில்லாத ஒரு நிலைமை வரும். இந்த டைம்ல எடுத்த கடனை திருப்பி கொடுங்க. இது இஸ்லாம். ஹல் ஜஸாஉல் இஹ்சானி இல்லல் இஹ்சான். உங்களோட பெற்றோர்கள் உங்களுக்கு செஞ்ச உபகாரத்துக்கு இப்ப செய்யுங்க. அவங்களுக்கு இயலாத ஒரு காலம் வந்து படுத்த பாட்டுக்கு எழுக்கிறாங்க. இப்ப இதை பார்த்துக்கொள்ளணும். உம்மாவோட வாப்போட பிறந்த தாத்தா தங்கச்சி மாறும், அடுத்த வீட்டு பொம்பளையும் அவட மைனியும் அவட கூட்டாளி மாறும். இல்ல பெத்த புள்ள பார்க்கணும். இன்றைக்கு பெரிய பித்னா சகோதரர்களே. நான் அன்றைக்கு ஒரு பள்ளியில தொழுந்துட்டு வாரன், ஒரு பெண்மணியை கண்டன். எனக்கு தெரியும் 4 புள்ளையில ஆகிட்டீங்க. நான் கேட்டேன், என்னமா நீங்க பிச்சை எடுக்கிறீங்க? உங்களோட புள்ளைய ஒத்தனும் பாக்குறல்ல வாப்பா, என்ன ஒரு புள்ளையும் பாக்குறல்ல. என் மவள்ட வீட்டுலதான் கடையை சேர்ந்து அவளும் என்னைய விரட்டிட்டா வீட்டுல இருந்து போகணும் கரைச்சல். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, உம்மா வாப்பா இயலாத காலத்துல உம்மா வாப்பா எங்களுக்கு பாரமா விளங்கினா விளங்கிக்கோங்க, நாங்க சரியான லைன்ல இல்லைக்கிறோம், பிழையான பாதையில போயிட்டு கொண்டிருக்கிறோம், மோசமான முடிவுல போயிட்டு புல போறோம். ஒரு வாப்பா சகோதரர்களே எந்த நாளும் எனக்கு கால் அடிக்கிறார். எந்த நாளும் கால். இன்றைக்குதான் கால் இல்ல, எந்த நாளும் கால். என்ன கால் தெரியுமா? 2 ஆம்பளை பொடியமா, ஒரு பொம்பளை புள்ள, 3 புள்ளைகளுக்கு எல்லாம் பெரிய புள்ளைகள். இவரோட வைஃப் 2-3 மாசத்துக்கு முன்னால மௌத்தா போயிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு இவரை வாப்பாவா ஒரு பெரிய பாரமா போயிட்டு. 2வது மகன் ஒதுக்கிட்டான், மூத்த மகனோட தான் இருந்தாரு. இப்ப மூத்த மகனோட பெரிய பிரச்சனை, ஒரு ரூபா செலவுக்கு சல்லி தாரான்ப்பா, கொஞ்சம் அல்லாஹ் உனக்கு எனக்கு அழுவுறது அவர் பேசி போக்கல. அல்லாஹ் அவங்களுக்கு பெரிய உதவி செய்வான். கொஞ்சம் முன்னுக்கு வந்து இதை செஞ்சுட்டாங்க வாப்பா, எனக்கு பெரிய யோசனைக்கு நஞ்சு குடிச்சு சாவன் என வருது. அப்படி சொன்னார் என்கிட்ட. நஞ்சு குடிச்சு சாவன் என வருது, எனக்கு ஒரு நிம்மதி இல்லை. ஒரு ரூம்ல போட்டு அடப்பட்டு போட்டு நான் அதுள்ள கேட்கிறேன். நான் இந்த நோம்புல சதக்கா கொடுக்கறதுக்கு கொஞ்சம் சதக்கா சல்லி கேட்டேன். அவன்கிட்ட எந்த மாசமும் நான் கொடுத்து வர சதக்கா தரையலான்னு சொல்றேன். எல்லாம் அவன் சம்பாரிச்ச மாதிரினா இப்ப பேசுறான் என்ற முழுசா அவன் என்ன ஆர்டர் கொடுக்குறானோ அதுதானே அவனுக்கு நடக்குது. இவருக்கு ஒரு வேலை செஞ்சு கொள்ளலாம். முழுசா சம்பாதிச்சது இவர் தான். எனக்கும் தெரியும். அது முழு பிசினஸ் கஷ்டப்பட்டு முன்னுக்கு கொண்டாந்து இன்றைக்கு இவர் தான். இன்றைக்கு மாஷால்லா நல்ல பிசினஸ் நடக்குது. ஆனா அந்த சல்லிவனுடைய மோகம் சகோதரர்களே உம்மா வாப்பட பொறுமதி கண்ணை மறைச்சிட்டு இப்ப எப்படி சரி பாக்குறாங்க? வாப்பா போயிட்டுட்டா சரி, வாப்பட சொத்தை முழுங்க தான் பாக்குறான். வாப்பட ஷேவும் பிசினஸ் செய்ய என்ன சொத்து பிரிச்சு நாத்தான். அது நானும் 2 பேரும் சேர்ந்து அவனை 3 பேரை வச்சு சொத்தை பிரிச்சோம். அவருடைய ஒரு பெரிய ஷேவம் இருக்குது. அந்த ஷேவ ஃபுல்லா அவன் எடுத்துட்டான், மகன் எடுத்துட்டான். எடுத்துட்டு வந்து வாப்பாவை சொல்றான், இல்ல உங்களுக்கு இவ்வளவு தான் கணக்குது, இவ்வளவு தான் என்னால தரையிலும் பிசினஸ் பண்றேன், நான் இல்ல நடக்கிற கஷ்டம் இல்லை, எனக்கு தான் தெரியும், உங்களுக்கு என்ன தெரியும், நீங்க ஒன்றும் கஷ்டப்படல. வாப்பாவோ மனசை நோவு அடிக்கிறான்டா. நான் அங்கிட்டு பேசினதுக்கு ஒன்றும் இல்லை சகோதரர். நான் நினைச்சேன், அவன்கிட்ட சொன்னேன், இப்படி போனாயிட்டா கண் முன்னுக்கு அல்ல அவனே நாசமாக்குவான். வாப்பா இப்படி மனசை நோவு அடிச்சாயிண்டா இந்த சல்லிக்காக வேண்டி அல்ல கண் முன்னுக்கு உனே கீழே போட்டு உலகத்துல உனே சோதிச்சு உனே உன்ட வியாபாரத்தை இல்லாமாக்கி நாசமாக்குவான். அதுல சந்தேகம் இல்லை. உலமாக்கள் எழுதுறாங்க, உம்மா வாப்போட நல்லா நடக்கிறது ரிஸ்க்லாம் அபிவிருத்தி வாரத்துக்கு காரணமாயிக்கும். தலையில வரக்கூடிய டென்ஷன்கள் இதெல்லாம் இல்லாம போறது உம்மா வாப்பா காரணமாயிக்கும். சில உலமாக்கள் எந்த அளவுக்கு எழுதுனாங்கன்னா, நீங்க டென்ஷன் ஆகி என்ன சார் ஒரு பிரச்சனையில இருந்தா போயிட்டு உங்களோட உம்மோட மூஞ்ச பார்த்து பேசுங்க, அல்லாஹ் உங்களோட கவலைகளை நீக்குவான். உலமாக்கள் எழுதுறாங்க. உம்மா வாப்பான்ற சொர்க்கம் சகோதரர்களே. உம்மா வாப்பா நாளைக்கு நினைக்கிற மாதிரி விளாட்டில் உம்மா வாப்போட. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மா வாப்பாட விஷயத்துல
அவ்வளவு இரக்கமா நடந்தாங்க. சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல, அல்லாஹ் யாருக்கு உம்மா வாப்பா இயலாத காலத்துல உம்மா வாப்பாவோட ஈக்கிற பாக்கியத்தை கொடுக்குறானோ எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காது சகோதரர்கள். சிலர் அல்லாஹ் நேரத்தோடு எடுத்துவான். சில புள்ளைகள் ஈக்கிறாங்க, உண்மையிலே கவலைப்படக்கூடிய புள்ளைகள் ஈக்கிறாங்க. சில வாப்பமார பார்த்து சொல்றாங்க, அல்லாஹ் எந்த வாப்பா இந்த டைம்ல வச்சுன்னா நான் எவ்வளவு பசங்க பார்த்திப்பேன் தெரியும், என் உம்மா வச்சு எவ்வளவு பசங்க பார்த்திப்பேன் தெரியுமா. சில அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் யாருக்கு உம்மா வாப்பா இயலாத காலத்துல ஈக்கிற பாக்கியத்தை கொடுப்பான். இது சிலருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும், இது ஒரு பாக்கியம் கொடுக்குறாங்க. அல்லது 2 பேர்ல ஒருத்தரோடு ஈக்கிற பாக்கியத்தை கொடுத்தும் சொர்க்கத்தை தேடாதவன் இந்த 2 பேரை வச்சு மிக பெரிய நஷ்டவாளி. 3 விடுத்தம் சொன்னாங்க. ரகிம அன்புன், தும்ம ரகிம அன்புன், தும்ம ரகிம அன்புன். மிகப்பெரிய நஷ்டவாளி, மிகப்பெரிய நஷ்டவாளி, மிகப்பெரிய நஷ்டவாளி. சாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம் 3 விடுத்தம் சொல்றேன்டா, அவன் எவ்வளவு பெரிய நஷ்டவாளியா இருக்கணும், யாரை பத்தி சொல்றீங்க? சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உம்மா வாப்பாவோட இயலாத காலத்துல 2 பேரோட ஈக்கிற பாக்கியம் கிடைச்சி, அல்ல 2 பேர்ல ஒருத்தரோட சரி ஈக்கிற பாக்கியத்தை கிடைச்சும் அந்த பெற்றோரை வச்சு சொர்க்கத்தை தேடாதவன் நீக்கிறானே, இவன் தான் மிகப்பெரிய நஷ்டவாளி என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியமான மேலான பெரியவர்களே, சகோதரர்களே, பெற்றோர்கள் அவங்களுக்கு இயலாத காலத்துல வரப்போகல தெளிவா நாங்க விளங்கிக் கொள்ளணும். உம்மோட தாத்தா இல்ல அவ பார்த்துக் கொள்ளணும், பாப்பட நான தம்பிமார் இல்ல பார்த்துக் கொள்ளணும். அவங்களுக்கு கடமை இல்ல பார்த்துக்கொள்ள. கடமை யாருக்கு தெரியுமா? பெத்த புள்ளைக்கு கடமை. இதுக்கு எத்தனையோ இடத்துல பெண்கள் ஈக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு மருந்து எடுத்து கொடுக்கறதுக்கு இவனுக்கு நேரம் இல்லை, வாய திறந்து சொல்றான், பேச்சு சேர்ந்துட்டா போதும். இவங்க கண்ணால கண்ட சில காட்சிகளை நான் சொல்றேன் சகோதரர்கள், கண்ணால கண்டதை சொல்றேன். பெற்றோர்கள்ன்றது அவ்வளவு சிம்பிளா போயிட்டு சிலருக்கு ஒரு பிரச்சனையை நடந்துட்டு முன்னுக்கு பாஞ்சு ஒருத்தம் பட்டாண்டு கண்ணத்துக்கு அரைஞ்சான், அவனுக்கு விசாரிக்க போகிறது விளங்குது, அடிச்ச யாருன்னா மகன் தான் வாப்பாக்கு அடிச்சுக்கிறான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், பெற்றோர்களை பத்தி சொல்ல போக்கல சீ என்று சரி சொல்லல. அப்ப நாங்க பாவிக்கிற வார்த்தை அதெல்லாம் ஒரு பக்கம் வைக்கல. பாப்பமாருக்கு நாங்க பாவிக்கிற வார்த்தை, உம்மமாருக்கு பாவிக்கிற வார்த்தை உங்களால ஏலா, நீங்க ஒரு இது அது பாவிக்க தெரியாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சீ என்று சரி சொல்லல. சீ சீ எவ்வளவு சின்ன வார்த்தை.